ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சுவாமிஸ் கிச்சன். நாம் இன்னைக்கு பார்க்க போகிற ரெசிபி சுலபமாக செய்யக்கூடிய பூசணி பூரியும் அதுக்கு சைட் டிஷ்ஷாட்டு பூசணிக்காய் மசாலாவும். அதாவது உருளைக்கிழங்கு விரும்பாதவங்களுக்கு இந்த பூசணிக்காய் மசாலாவை செய்து பாருங்கள். ரொம்ப டேஸ்ட்டாக ரொம்ப அருமையாக இருக்கும். இதை சுலபமாக செய்திடலாம். இதை எப்படி செய்திடலான்னு பார்த்துருவோம். நான் ஒரு மிக்ஸி ஜாரில் 2 பேருக்கு தேவையான அளவு மாவு, அதாவது கோதுமை மாவு ஒரு கப்புக்கு, பெரிய கப்பில் ஒரு கப்புக்கு எடுத்திருக்கேன். 2 டேபிள் ஸ்பூன் ரவை, பாம்பே ரவை எடுத்துருக்கேன். உங்களுக்கு மிக்ஸி ஜாரில் கொஞ்சமாக எண்ணெய் தடவிட்டு நீங்கள் பண்ணிங்களன்னா ஒட்டாமல் வரம்பர். இப்போ 1/4 டீஸ்பூன் உப்பு, ஒரு 1/2 டீஸ்பூன் எண்ணெய், தண்ணி, நான் 1/2 கப்பு தண்ணி எடுத்திருக்கேன். அதை கொஞ்சமாக விட்டு முதல்ல ஒரு சுற்றிட்டு வாருங்க. அப்போ புட்டு மாவு நாங்கள் இருக்கும் பாருங்கள், புட்டு மாவு நாங்கள் இருக்குது. இப்போ மீதி இருக்க தண்ணியை விட்டு நல்லா அரைச்சி எடுத்துருங்க. பாருங்கள், இப்படி நல்லா சாஃப்டாக இருக்கும் மாவு. ஆனால் நல்லா டைட்டாக இருக்கணும். பூரி மாவு நல்லா டைட்டாக இருந்தால் தான் எண்ணெய் குடிக்காமல் வரும். சப்பாத்தி மாவு நாங்கள் இலக்காமல் இருக்கக்கூடாது. இப்போ நல்லா பிசைஞ்சு விட்டுட்டு நல்லா மேலே கொஞ்சமாக எண்ணெய் தடவி வச்சுருங்க. இப்போ ஒரு 20 இல்லைன்னா 30 நிமிஷம் இருக்கட்டு நம்ம அதுக்கிடையில் மசாலா செய்திடலாம். பூசணிக்காய் மசாலா ரொம்ப டேஸ்ட்டாக ரொம்ப வாசனையாட்டு இருக்கும் பாருங்கள். இப்போ அது மூடி இருக்கட்டு ஒரு 20 நிமிஷம் கழித்து பார்ப்போம். இப்போ நான் இது வீட்டில் தோட்டத்தில் பறித்த பூசணிக்காய் தான். அதை நல்லா கட் பண்ணி நான் 2 துண்டாக கட் பண்ணி அதில் ஒரு துண்டில் தான் செய்ய போகிறேன். பாருங்கள், உங்களுக்கு தேவையான அளவு நீங்கள் செய்துவிடுங்க. நான் 2 பேர்த்துக்கு தான் தேவையான அளவு. இதில் பாதியில் அதில் 3/4 பங்கில் செய்திருக்கேன். இந்த பூசணிக்காயில் 3ல் 1 பங்கு தான் நான் செய்திருக்கேன். பாருங்கள், இதை இப்படி நல்ல கேரட் துருவி வச்சு நல்லா துருவி எடுத்துருங்க. பாருங்கள், இப்படி இருக்கணும். நல்ல பூ போல் இருக்கும். பாருங்கள், பழம் எப்படி இருக்கும் அதே போல் இருக்கும். நல்லா டேஸ்ட்டாட்டும் இருக்கும் இந்த மசாலா. பாருங்கள், இப்போ 2 வெங்காயம் நீளமாக கட் பண்ணி வச்சுக்கணும். 2 பச்சை மிளகாய். இப்போ அடுப்பை பற்ற வச்சுருங்க. அடுப்பை பற்ற வச்சுட்டு 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுட்டு கடுகு, 1/2 டீஸ்பூன் கடுகு, 1 டீஸ்பூன் உளுந்தம்பருப்பு, 1/2 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு, ஒரு காஞ்ச மிளகாய் போட்டு நல்லா பொரிய விட்டுருங்க. கொஞ்சம் கடலைப்பருப்பு அதிகமாக போடுங்க. பாருங்கள், இப்போ கொஞ்சமாக கருவேப்பிலை போட்டு அதை நல்லா பொரிய விட்டுருங்க. நல்லா பொரிஞ்சதும் நம்ம வெங்காயம் நம்ம வெட்டி வச்சோம்லேயே அந்த வெங்காயத்தையும் போட்டு பச்சை மிளகாயும் போட்டு நல்லா வதக்கி விடுங்க. ஒரு 1/2 டீஸ்பூன் உப்பு போட்டு வதக்கி விடுங்க. அப்புறம் தேவையான பார்த்து போட்டுக்கலாம். பாருங்க, நல்லா வதங்கி வரட்டு. நல்லா கண்ணாடி பதம் வந்தால் போதும், ரொம்ப வதங்கணும்னு இல்லை. பாருங்கள், இஞ்சி ஒரு பெரிய துண்டில் ஒரு துண்டு இஞ்சியை நான் இடித்து போட்டிருக்கேன். நீங்கள் பொடியாக கட் பண்ணி போடுறதுனாலும் போட்டுக்கலாம். நல்லா வதக்கி விட்டுருங்க. இப்போ அதுக்கு இடையில் நம்ம 1 டேபிள் ஸ்பூன் கடலை மாவை தண்ணி விட்டு கரைச்சி வச்சுடுங்க. பாருங்கள், இப்படி கரைச்சி வச்சுடுங்க. உங்கள்கிட்ட கடலை மாவு இல்லை அப்படின்னா பொட்டுக்கடலையே நல்லா பவுடர் பண்ணி அதை தண்ணி விட்டு கரைச்சி வச்சுடுங்க. இப்போ நம்ம நல்லா வதங்கிட்டு இப்போ நம்ம துருவி வச்ச பூசணிக்காயை அதில் போட்டுருவோம். போட்டு நல்லா வதக்கி விட்டுருவோம். நல்லா வதங்கி வரட்டு. கொஞ்சமாக உப்பு பார்த்துடுங்க. நம்ம அப்புறமாவும் போடலாம். பாருங்கள், இப்போ ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் பச்சை வாசனை போகிறது வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுருங்க. பாதி அளவு வெந்திருக்கும். இப்போ நம்ம மூடி வச்சிடலாம். மூடி வச்சாக்கி சீக்கிரமாக வெந்துடும். பாருங்கள், ஒரு 2 நிமிஷம் இடையில் ஒரு நேரம் கிளறி விட்டுடுங்க. அதுக்கு பிறகு எடுத்து பாருங்கள், நல்லா வெந்தாச்சு. இந்த கடலைப்பருப்பு எல்லாமே நல்லா வெந்திருக்கும். நம்மளுக்கு சாஃப்டாட்டு இருக்கும். பாருங்கள், நீங்கள் உருளைக்கிழங்கு உங்களுக்கு பிடிக்கல அப்படின்னாக்கி இந்த மசாலாவை செய்து பாருங்கள். இந்த பூசணிக்காய் மசாலா ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ அதுக்கிடையில் நம்ம இந்த கரைச்சி வச்ச கடலை மாவு தண்ணியை அதை விட்டுருங்க. விட்டு ஒரு கிளறி விட்டுவிட்டு ஒரு 1/2 கப்பு தண்ணி விட்டுருங்க. ஏன்னா அந்த கடலை மாவு நல்லா கெட்டியாக வரும். அதில் கடலை மாவுக்குள்ளே பச்சை வாசனையும் போகணும். உங்களுக்கு கடலை மாவு இல்லைன்னா பொரிக்கடலையை போட்டு பொடி பண்ணி எடுத்து அதையும் தண்ணியில் கரைச்சி விட்டுடலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். பாருங்கள், நல்லா கொதித்து வரட்டு. நல்லா இறுகிடும் உடனே. அதனால் மெதுவாக தீயை வச்சு நல்லா கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணும். இன்னும் கொஞ்சம் தண்ணி தேவைப்பட்டேன்னா கொஞ்சம் விட்டுடுங்க. உப்பு பார்த்துருங்க. நான் இடையில் கொஞ்சம் உப்பு போட்டேன், அது பதிவாகலை. உப்பு கரெக்டாக இருக்குது.
பாருங்கள். இப்போ மூடி வச்சுருங்க. மூடி வச்சு கொஞ்சம் ஒரு நிமிஷம் ஆகட்டு. நல்லா கொதித்து வரும். இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சம் கருவேப்பிலையை போட்டு ஒரு கிளறி விட்டுட்டு மூடி வச்சுருங்க. நல்ல கம்மணி வாசனையாக இருக்கும். இப்போ அப்படியே இருக்கட்டும். ஒரு நிமிஷம் இருந்த பிறகு நம்ம வேறு பாத்திரத்தில் மாற்றிடலாம். பாருங்கள், கம்மணி நம்ம பூசணிக்காய் மசாலா ரெடி ஆயிடுச்சு. உருளைக்கிழங்கு மாதிரியே தான் இருக்கும். அதே டேஸ்ட்டில் தான் இருக்கும். பாருங்கள், இப்போ மல்லிக்கீரையும் தூவி நம்ம ருசி பார்த்துடலாம். பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது. இது ஒரு சைடில் இருக்கட்டு. இப்போது நம்ம பூரிக்கு மாவை பார்த்துருவோம். நல்லா ஊறி இருக்கும். பாருங்கள், நல்லா சாஃப்டாக இருக்கும். ஆனால் கெட்டியாக தான் இருக்குது. அப்படின்னா தான் எண்ணெய் குடிக்காது. பாருங்கள், நல்லா சாஃப்டாக பசைஞ்சிருங்க. பாருங்கள், நல்லா பசைஞ்சு விட்டுருங்க. நல்ல சாஃப்டாக எண்ணெய் குடிக்காத பூரி இது. பாருங்கள், இப்போ நீங்கள் சின்ன உருண்டையாக உருட்டி போட்டுருங்க. பாருங்கள், இப்படி எல்லாம் சின்ன உருண்டையாக உருட்டிட்டு நான் இப்போ இது அரிசி மாவு தான் எடுத்துருக்கேன். பாருங்கள், அரிசி மாவில் இப்படி துவச்சி நீங்கள் பண்ணிங்களன்னா அவ்வளோவாட்டு ஒட்டாது. இப்படி இந்த இதில் பூரி கட்டையிலையும் கொஞ்சமாக தடவி விட்டுருங்க. இப்போ அங்கே இப்படி ஒரு சுற்றி இப்படி ஒரு சுற்றினாலே நம்மளுக்கு ரவுண்டாட்டு வந்துடும். அப்படியே உங்களுக்கு ரவுண்டாக வரலைன்னா கூட நீங்கள் ஒரு பாத்திரம் மூடியே வச்சு கட் பண்ணி எடுத்துக்கலாம். இன்னும் கொஞ்சமாக மாவு போட்டுவிடுங்க. லேசாக தடவி விட்டுருங்க. ரொம்ப நேரம் அழுத்தி செய்யணும்னு வேண்டாம். ரொம்ப நைஸாட்டும் வேண்டாம். ரொம்ப தின்னமாட்டும் வேண்டாம். ஓரளவுக்கு பண்ணி எடுத்துருங்க. பாருங்கள், இப்படி இருக்கட்டு. இவ்வளோ தின்னத்தில் இருக்கட்டு. சுலபமாக செய்திடலாம். அந்த உருண்டையை நம்ம நல்ல சாஃப்டான மாவாக இருந்திருக்கணும். நல்லா உருட்டி வச்சிடணும். அங்கே எங்கேயுமே வெடிப்பு இருக்கக்கூடாது. அப்போம்னா 2 நேரத்துலேயே இப்படி நல்ல ரவுண்டாக வந்துடும். பாருங்கள், பாருங்கள் எப்படி இருக்குன்னு. இதே போல் எல்லாமே செய்து வச்சுக்கலாம். உங்களுக்கு தேவையான அளவு நீங்கள் செய்து வச்சுக்கலாம். இதில் ஒரு 12 இல்லைன்னா 14 பூரி வந்து நான் கடைசியில் உள்ளதை பெருசாக போட்டேன். அதனால் 13 பூரி தான் வந்து. சரி, எவ்வளோ புதுசுன்னு வருவதுன்னு பாருங்கள். இதை எடுத்துருங்க. எண்ணெயே குடிக்காத போல் தான் இருக்கும். பாருங்கள், நம்ம கட்டியாக பசைஞ்சு எடுத்துருக்கோம். இப்படி அழுத்தி விட்டுருங்க. நல்லா புதுசுன்னு வந்துடும். பாருங்கள், இப்படி திருப்பி போடுங்க. போட்டு நல்லா பொரியட்டு. அந்த வரைக்கும் நல்லா பொரிஞ்சு வரணும். அப்படின்னா தான் நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். பாருங்கள், இவ்வளோ புதுசுன்னு தான் வருது. பாருங்கள், நல்ல கிறிஸ்பியாட்டம் இருக்கும். நல்லா அதே போல் நம்ம நல்லா சாஃப்டாக பசைஞ்சனால இந்த பூரியும் நல்லா சாஃப்டாக இருக்கும். எத்தனை வேணாலும் சாப்பிடலாம். பாருங்கள், நான் தேவைக்கு சுட்டு எடுத்தாச்சு. நான் சட்னியும் வச்சுருந்தேன். பாருங்கள், பூசணிக்காய் மசாலா, உருளைக்கிழங்கு பூரி கிழங்கு செய்வோம்ல அதே மாதிரியே தான் இருக்கும். பூரியும் நல்ல கிறிஸ்பியாக இருக்கும். பாருங்கள், புசுன்னு பூரி. பாருங்கள், எவ்வளோ சாஃப்டாக இருக்குது. நல்லா கிறிஸ்பியாட்டும் இருக்கும். நல்ல டேஸ்ட்டாக இருக்குது. இதே போல் நீங்களும் செய்து பாருங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.